கொள்கை வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, 2 விதமா நம்ம பார்க்கலாம். ஒண்ணு திராவிடம், தமிழ் தேசியம். அப்படி இல்ல. அது ஒரு பெரிய மேட்டர் இருக்குங்க. என்னன்னு? கொள்கைங்கிற ஒரு விஷயம், நம்பிக்கைங்கிறது தனியாளை பொறுத்தே இருக்கு. அது வந்து கூட்டமா ஆகிறது அது அடுத்த கட்டம்னு வச்சுக்கோ. கொள்கைங்கிறது எப்பயுமே கூட்டத்தை சார்ந்துதான் இருக்கு. என்ன எங்கேயோ மாட்டி விட்டு போறேன். சரி சரி, 2 விதமா பார்க்கலாம். 3 மொழியே இழுத்து 2 விதமா பார்க்கலாம். எப்படின்னா, காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறக்கூடிய ஒரு சில கொள்கைகள். என்ன காலம் ஆனாலும் சரி, நான் இதே தான் புடிச்சு தொங்குவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெரியுமா? மாறணும் ஒரு கொள்கை அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மாறுமா? கொள்கைன்னா என்ன, சிம்பிளா சொல்ல போனா ரூல்ஸ், ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், ரைட்டா? அந்த ரூல்ஸ் அவங்களாலே ஃபாலோ பண்ண முடியாம போச்சுன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்குவாங்க. அந்த மாதிரி சொல்றேன். இவங்க முன்னாடி வந்து நாங்க இனிமேல் தண்ணியே குடிக்க மாட்டோம், ஜூஸ் மட்டும் தான் குடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கை எடுத்திருக்காங்கன்னு வைங்க. ஒரு கட்டத்துல ஜூஸே இல்ல, வேற வழியே இல்ல, தாகம் எடுக்குது, தெரியாம தண்ணி குடிச்சிட்டேன். அன்னைக்கு நீங்க தண்ணி குடிச்சீங்கல்ல அப்படின்னு கேட்டா, இல்லங்க அது நாங்க எங்க கொள்கைகளை வந்து சீரமைச்சுக்கிட்டோம். அந்த வார்த்தை அது அப்படி வந்துடும். இப்போ ஒரு கொள்கை மாற வேண்டியது எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படிங்கறதுதான் வந்து இங்க நான் சொல்றேன். மாற்றம் ஒன்றுதான் மாறாது. அந்த மாதிரி மாற்றம் மாறுவதெல்லாம் உயிரோடு, மாறாதெல்லாம் மண்ணோடு. இது இல்லையா? மாற்றம் தானே புனிதம் போம், மாறியதால் தான் மனிதம் போம் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் வரும். மாற்றம் தான் புனிதமான, மாறுறதுனாலதான் நம்ம மனுஷனா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்.